நீங்க ஏன் ஒரு நாள் ஃபுல்லா பொங்கல் மட்டும் சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாமே. இன்னைக்கு பொங்கல்ல ஒரு நாள் ஃபுல்லா 4 வேளை பொங்கல் சாப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தட்டு ஃபுல்லா 8 வகையான பொங்கல் ட்ரை பண்ண போறோம். சக்கரை வடிசல், கவுனி அரிசி பொங்கல், வரகரிசி பொங்கல், புதினா பொங்கல், சமய அரிசி பொங்கல், மாப்பிள்ளை சம்பா பொங்கல். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. புதினா பொங்கல்லாம் புது மேட்டரா இருக்கு. இதனால பொங்கல் செய்வாங்களான்னு நீங்க தான் தெரியுது எனக்கு. புதுசா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்வீட்டா சாப்பிட பிடிக்கணும் 4 வகையான ஸ்வீட் பொங்கல், காரமா சாப்பிட பிடிக்கணும் 4 வகையான கார பொங்கல். இப்போ லஞ்ச்க்கு ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கரை வடிசல் சாப்பிட போறோம். அக்கரை பொங்கலை தான் அக்கரை வடிசல் சொல்றாங்க. இதுதான் அந்த அக்கரை வடிசல். திருச்சியிலே பெஸ்ட் ஸ்வீட். ஸ்ரீரங்க கோயில இது பிரசாதமா கொடுப்பாங்க. பொங்கல்ல அப்படின்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, சக்கரை பொங்கல்ல ஐஸ்கிரீம் புதுசா இருக்குல்ல. கேட்ட உடனே சும்மா அதறது. சக்கரை பொங்கல் ஐஸ்கிரீம் இங்க மட்டும் தான் கிடைக்கும். சக்கரை பொங்கலை போட்டு அப்படியே ஐஸ்கிரீம் லிட்டரலா செஞ்சிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு யூனிக்கான ஐஸ்கிரீம். இப்போ டின்னருக்கு குதிரைவாலி பொங்கல். இது ஸ்வீட்டா பாத்தீங்கன்னா டேட்ஸ் போட்டு திணை பொங்கல். பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அது அப்படியே வந்து இந்த பொங்கலோட சேர்த்து போட்டு குக் பண்ணி கொடுப்பாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பழத்தோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. கான சாம்பாரை ஊத்தி பொங்கலோட சேர்த்து சாப்பிடும் செம்மையா இருக்கு. நல்லா ஒரு நாள் ஃபுல்லா பொங்கல் சாப்பிடுன்னு கனவுல கூட நினைச்சது கிடையாது. நாள் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா 4 வேளையும் பொங்கல் மட்டுமே சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஃபுடீஸ் ஃபைண்டிங்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.